நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 6 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் தன்னுடைய தாத்தாவான அப்துல் முத்தலிஃப் கிட்ட தான் வளர்ந்தாங்க. அப்துல் முத்தலிஃப் தன்னுடைய பேரன் மேலே தன்னுடைய எல்லா பிள்ளைகளை விடவும் ரொம்ப முக்கியத்துவமும் ரொம்ப அன்பும் பரிவோடையும் வளர்த்தாங்க. அவங்களுடைய காலத்தில் காபாவுடைய நிழலில் அப்துல் முத்தலிஃப் இருக்காங்க இல்லையா, நபி அவங்களுடைய தாத்தா, அவங்களுக்காகவே ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்குமா. அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக அந்த விரிப்பில் யாருமே உட்கார மாட்டாங்களாம். அந்த விரிப்பை சுற்றி அப்துல் முத்தலிஃபுடைய குழந்தைகள் எல்லாம் அமர்ந்திருப்பாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அந்த விரிப்பில் உட்காருவாங்களாம். அவங்க அப்படி உட்காரும்போது மற்ற பிள்ளைகள் எல்லாரும் நபி அவங்கள விரட்டுறதுக்காக முயற்சி செய்வாங்களாம். அப்போது அப்துல் முத்தலிஃப் என்னுடைய பேரனை எதுவும் செய்யாதீங்க, அல்லாஹ் மேலே ஆணையாக சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 8வது வயசில் தான் தாத்தாவான அப்துல் முத்தலிஃப் வஃபாத் ஆகுறாங்க. அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக நபி அவங்களுடைய தந்தையுடைய கூட பிறந்த சகோதரரான அபு தாலிஃப் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க. நபி அவர்களுடைய பெரிய தந்தையான அபு தாலிஃப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. தன்னுடைய குழந்தைகளில் ஒருத்தராக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் வளர்க்குறாங்க. நபி அவங்களுக்காக மற்றவங்களுடைய நட்பையும் வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பெரிய தந்தையுடைய அரவணைப்பில் தான் வளர்கிறாங்க.